சண்முக பாண்டியனை வச்சு நீங்க பிளான் பண்ணீங்க, சத்யராஜ் சார் இருக்காங்க நான் அப்படின்றது பண்ணேன். கேள்வி. அந்த முடியெல்லாம் வளர்த்தது இதுக்காக தான் பண்ணாப்புல. ஒரு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அப்போ எல்லாருமே யோசிச்சாங்க, அவரு இந்த படம்லாம் பண்ணல, இப்போ பண்ணுறது இல்லையே அப்படின்லாம் இருந்தது. நான் போய் அவங்க மேடத்திட்ட கேட்டேன். அவங்க உடனே எதுவுமே சொல்ல, கதை கேட்கல, என்னன்னு கேட்கல. அவங்க இது பண்ணாங்க, வந்தார். எல்லாருமே யூனிட்டில் அவர் வரும்போது ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு சண்முகபாண்டி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தாப்புல. வந்தோடனே எங்கள் செட்டாக வர நாங்கள் எல்லாம் அந்த லாங் ஹேர் வச்சு இதெல்லாம் வச்சு நான் 2 ஸ்டில்லு எடுத்தேன். எடுத்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்படி விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த கண் இதெல்லாம் எனக்கு அப்படி உடனே பிடிச்சிருந்தது. விஜயகாந்த் சார் என்னோட ஆசை என்ன இருந்ததுன்னா, விஜயகாந்த் சார் இருக்கும்போது சண்முக பாண்டியனை நான் பண்ணி வரணும்னு நினச்ச ஒரு விஷயம். அது நடக்காமல் போயிருந்த அந்த வருத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஆனால் சண்முக பாண்டியனை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன்.